கேபிளுங்க கேபிள் வரும் சந்தில் இருக்கும் கேட்குறேன். அங்குடி எடுங்கண்ணா. வெளில அப்படியே அப்படிங்க எடுத்து இதில் போட்டுங்க. எனக்கு வேலை இதுதான். போட்டு கயத்தை பிடிச்சி எடுத்துட்டு போங்க. கேபிள் கட்டியாச்சு. சுத்தனா அளவளவா போனீங்க சரி அப்படியே தோப்புக்குள்ள போயிடணும். டைட்டு தான் பொறுமையா பொறுமையா. சரி மாட்டுக்காரர் காஞ்சி கிடக்குதுங்க. சுத்திடலாமா? சுத்திடலாமா? அங்க சுத்த வரும் அவங்க வரும் எவ்வளோ பல்லுனா நகர் ஒவ்வொரு வல்லா தான் நகர். வேகமா சுத்தோஞ்சானே வேகமெல்லாம் சுத்த முடியாது. இங்க நீரே ரோம் சுத்த வரும் வரும் ஒரு இன்ஜின் அவளுது. 4 சுத்தினா தான் ஒரு இன்ஜின் அவளுது. முடிச்ச சரக்கு அதிலேயே போயிரு. வெயில் இல்லை வெயில் இருந்து நோய் இப்போ வேர்த்து போயிரு. அது என்ன அப்படி கொண்டாரு சுத்தினா ஜல்லுன்னு வரண்டாமாங்க. அப்படி வராதுங்க. போட்டோம் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எடுங்க. நெய் கொஞ்சம் எடுங்க. போட்டோம். ஓகே ஒரு பாடி கிடக்கணும். 2 பாயிண்ட் எடுத்து போட்டீங்க. டேபிள் வரல டேபிள் டைப். தண்ணியை பாருங்க செழிப்பாக இருக்குது. சுத்த நகருக்கு பாருங்க. சுத்திருக்கு எவ்வளோ நேரம் சுத்திருக்கு 100 சுற்றி வச்சுருக்கேன். ஆமாம் 2 வரை தான் சுத்திருக்கு. சுற்றுங்க மாற்றி மாற்றி சுற்றுங்க. நீங்கள் பேப்பரையும் பண்ணி நானும் வேணாம் சுற்றுறேன். பாலக்காட்டு விடுங்க வீடியோ மட்டும் எடுத்துக்காங்க. ஆமாம் ஒரு ஆள் சும்மா இருக்குதுண்ணா. ஒரு ஆள் சும்மா இருக்குது. கவுண்டுட்டு காமிக்கணும்ல, வேலை பார்த்துட்டு காமிக்கணும்ல. அதுக்கடுத்து ஒரு 15 கட்டுப்படிக்கா அந்த வரும் ஹெல்ப் பண்ணும். இங்கே ஒரு கை கொடுத்து விட்டா தான் அவருக்கு போகும். வாங்க வீடியோ பார்க்குறது அப்புறம் வாங்க விளையாடக்கூடாதுண்ணா. வாசலுக்கு போகல இன்னும் வரந்து என்ன இருக்கணும். ஓசை கொஞ்சம் இழுத்து விடுங்க அவர். பாரு ஓசை இழுத்து விட்டீங்கன்னா தான் போகும். அதான் நக்கல நீங்க எங்க வரா நீ காய்ச்ச பிடிச்சிக்கலாம். வரும் மறைவு போயிடு. இந்த ஓசை அளந்தா போதுன்னா கவர் வாங்கிக்கல. ஓசை அளவு கவரு அது வந்து இது எச்சி சுத்தருக்கு 4 10 ஒரு 5 அடி போய் இல்லை இதில் சுற்றி வைக்க ஒரு 5 அடி. சுற்றி வைக்கிறதுக்கு 5 அடி. சட்டையை கலந்துக்கலாமோ? கவர் மட்டும் தானோ இது? என்ன திங்கும் இங்கே என்ன தின்றுருக்கு? தண்ணி உள்ள கிடந்துடும் வரல. எத்தனை சுற்றி திரும்ப பார்த்துக்கிறோம். கீழே உள்ள அளவு இப்போ வந்திருக்கு. வலுவுது. ஒரு துணி எதுவும் கிடக்கண்ணா? இல்லை துணி எதுவும் கிடக்குமாண்ணா? வலுவுதுன்னு வழுக்குனா வழுக்குது இல்லைண்ணா. சாரத்தை கூடும். இல்லைங்க வரேன். இந்த துணி எழுது. மச்சான் அங்கிட்டு தென்னை மரத்தை அப்படி கட்டுறேண்ணே. தென்னை மரத்தில் கட்டுறேங்க மச்சான். தென்னை மரத்தில் கட்டுறேங்கண்ணே. அங்கிட்டு தென்னை மரத்தில் கட்டுறேங்க. இல்லை அங்கூட எட்டும் நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க. அங்கே மச்சான் இங்கே முன்னது இல்லைங்க மச்சான். அவர் நெட்டுக்க போனோம் கிழக்கு போமா. அதான் இங்கே இழுங்க அப்படின்னு. இங்கே இழுங்க மச்சான். நெட்டுக்கு தெக்க போங்க மச்சான். அவ்வளோதான் வருது. அப்படியே கேட்டு மச்சான். அவ்வளோதான் சுத்தம் தடுத்துக்கிறாங்க.
என்ன வாசி இருந்துச்சா அந்த கல்லெடுத்து எடுத்து மாற்றி போடுங்க. நான் இங்கிட்டு மச்சான் அவ்வளோதான். கல்லெடுத்து மாற்றி போடுங்க. மொத்தமா 60 அடி தான் இருக்குமே இது. இது கொஞ்சம் தான் இருக்கும். இந்த ஓசி இப்ப அனந்தமா தெரிஞ்சு போய் இது கொஞ்சம் தான் இருக்கு. அந்தாச்சி மாட்டு தெரியுதா? காயின் வந்துருக்குதா? ஏங்க ஓசி வைக்கல ஓசி வைக்கல. நான் வரேன். ஆ அவ்வளோ நின்னுங்க. நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு போதும். நம்ம மேல வரை தூக்கிட்டு 60 தூக்கிட்டு திருப்பணும். காயின் வந்துருக்குதா? வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு இது சும்மா அதான் கேப்ல வந்து போச்சுன்னு நினைக்கிறேன். கயத்தை நல்லா கட்டுங்க அவர் கட்டு. மச்சான் கைது கேட்டுங்க மச்சான். ரோப் வந்து போச்சு. கவுண்டர் சொன்னது சரியா போச்சு. ரோப் வந்திருக்கு. என்ன இது லாக்கும் கிடையாது போறது. இது ரோப் தான் வந்து வேற ஒண்ணும் கிடையாது. இன்னொரு கயிறு இருக்கா? கயிறு இல்ல. ரோப் தான் வந்து போச்சு. சொன்னது சரியா போச்சு. கைத்தை கேட்டுங்க மச்சான். கெட்டுனீங்களா? சின்னமத்துல கட்டிருக்கான் சின்னமத்துல. கவுண்டர் சொன்னது சரியா போச்சு. நீ வந்து டேரக்டரி கொண்டாந்து கட்டி ஓசை தான் முடிச்சு இலக்கணும். அது கலரதான் அது ஒண்ணு மாதிரி கட்டு மட்டும் நல்லா போடுங்க. அந்த மரத்துல கட்டி இருக்கு. சின்ன மரத்துல கட்டி. அவுத்து வர இந்த மாதிரி கட்டுவோம். இன்னொரு கயிறு அவுத்து வர கட்டியா கட்டுவோம். தென்னை மரத்துல இந்த மரத்துல கட்ட வேண்டியது. சும்மா கட்டி வச்சிருக்கீங்க ஒரு சுத்து. வரேன் கைத்தட்டுமா காலை மாதிரி காலை இல்லை இங்கே எழுத்து வருது. இல்லை அங்கே இங்கே இங்கே கட்டுறோம் அங்கே கட்டுறோம். தென்னை மரத்தில் அங்கே எட்டாது எட்டாதோ? விடும் இதுலேயே கட்டிடுவோம். தண்ணி இருக்கிற போது பொட்டாட்ட ஓடிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் 5 சுத்து போட்டாங்க. நீ ஃபேக்டரியில் கட்டிட்டு இலக்கணும் வேறு வழியே இல்லை. ஓசையில் எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை வந்துமா? அது ஓசோட சேர்த்து விட்டு இல்லை இல்லை கவுண்டர் வண்டி தான் வருது. வண்டி வருது. ஒரு வீடு நீட்டா ஓடிட்டு இருக்க மாட்டோம் இருக்குங்க. அவருக்கு என்னத்த சொல்ல. எவ்வளவு நம்மளுக்கு ஒரு இன்ச்சு தான் நம்மளுக்கு 100 1000 தடவை போன இந்த ரோப்பு விட்டு போயிடாது. தண்ணி வந்துடா இல்லையா? வந்தா குணம் கொஞ்சம் ரோப் கட் ஆயிடுதுங்கன்னு போடுறேன்னு இப்போ பாரு வந்துடுது. உலகத்துக்கே பூரா போட்டு நம்ம மோட்டாரை பூரா விட்டுட்டாங்க. வாஜ் கட் ஆயிச்சா இது கட் ஆயிச்சா? ரோப்பு தான் கட் ஆயிடுது. ஓசில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும். டிராக்டரி கட்டி அழுங்காம பூராமே சுற்றி இருக்குது. எடுத்துதான் வேணுமா? செமிச்சு கட் ஆயிடுது. அதான் அங்க தள்ளுங்க. ரோப்பு கட் ஆகாத லாக் உண்டாடி. செமிச்சிரும் மச்சான். தண்ணிக்கு நடந்தா எப்படி செமிச்சிரும் இல்ல? தண்ணியில இருந்தா இத்திருமே தண்ணிக்கு நடந்தா எப்படி செமிச்சிரும்? அது வந்து மோட்டாருக்கு கட்டி எக்ஸ்ட்ரா ஒரு கட்டி கவர் கட்டிக்குது பாருங்க. அது மோட்டாருக்கு தான். அது மாட்டறதுக்கு தானா? ஆமா அது அப்ப அதை வச்சு எடுத்துடலாம். இத்த கவரை கட்டி வச்சுக்கிறாரு. கம்பியே ஆமா அது நம்ம மாட்டு நம்மானு கட்டினோம்னா பழைய கவரு கம்பியே விட்டுருக்கு.
சரி இப்போ போனை போட்டா தானுங்க கொலை நடங்க. நான் சொன்னது சொன்னபடி நடந்து போச்சு. ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு சொன்னது சொன்னபடி நடந்து போச்சு. தொட்டிக்கு கூட தண்ணி ஓட்ட முடியாது. சீசன் ஓடிட்டு இருந்தது. இப்போ தொட்டிக்கு விட்டுட்டாவது இந்த வேலையை தண்ணிக்குள்ள தூக்கும் போது லேசா தெரியுமா? இல்லையா டேரக்டரி கட்டி அழுங்காம இழுத்துக்கலாம். ஆனா இந்த அதில் கட்டி போடுங்க சேகம்ல வைக்கணும். சேகம்ல கட்டி போடுங்க கட்டுமா காய்ச்சி தான் கிடக்குத ஊரியே காய்ச்சி கொண்டாந்து வச்சுட்டா போதும். பைப்பு பெருமா இல்லை கட்டடம் பெருமா ஓசு போயிரு. கரண்ட் வருமானமா? கரண்ட்ல அழுங்காம பூவாட்டை எடுத்துட்டு போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே போல என்ன கட்டுமா? சொன்னது வந்து இருக்குது. அந்த மரத்தை கட்டுமா? அந்த கட்டுமா? கட்டி வச்சு வைங்க. இப்போ அந்த மரத்தை கட்டுமையா? இந்த மரத்தை கட்டுமையா? ஒன்றரம் அவளை எட்டாவது அங்குடி இது பொந்துக்குள்ள கிடக்குறதா? ஓ அங்குடி கிடக்கா? ஏனுங்க முக்கால்வாசி வந்து ரோப்பு கட்டாகி போச்சுங்க. ஆனால் ஓசையெல்லாம் இழுத்து பிடிச்சி கட்டி வச்சுக்கோங்க. கவுரு போட்டு தான் ஓசை போட்டோம்ங்களா. நீ டேரக்டரியில் கட்டி அழுங்காமல் நைஸாக இழுத்துக்க வேண்டியதுன்னு இழுத்துக்கலாமுங்க. அப்புறம் தண்ணிக்குள்ள லேசா வரும் ஒரு கயிறு போட்டுக்கலாம். கீழே கட் ஆகிடுதுங்க. மோட்டார் கிட்டவே கட் ஆகிடுச்சு. ஒரு 5 அடி 10 அடிக்குள்ளே தான் நடுவில் தான் நிற்கிதுங்கப்பா. அது இழுக்கிறதுக்குங்க ஓசை வழுக்குதுங்க. இழக்க முடியாதுங்க வெயிட்டுக்கு. டிராக்டரியில் கட்டிக்கிட்டா அப்படியே ஆளு சப்போர்ட்டோட அப்படியே ஓசை பிடிச்சி இழுத்துக்கலாங்க. அப்படியே இழுத்துக்கலாங்க. சரி ஆமாங்க அடியில் இழுத்து போச்சு பார்த்துங்க. சரி வந்துருங்க. இப்போ ஒரு அரை கணக்கில் இருக்குங்க. அரை கணத்துக்கு முன்ன மேலே தான் நிற்கும். அந்த அளவுக்கு கட்டி வச்சுக்கோங்க. ஒரு 10 அடி கேப்பில் 10 அடி கேப். இப்போ எதுக்கு யூஸ் பண்ணாரு? 10 அடி கேப். இது வித்துரு மட்டும் தான் வேற ஏதாவது போடுறதுக்காண்டி தான் சொன்னது. இப்போ கரெக்டாக அத்தையும் செஞ்சுடுது. இப்போ ரோப்பு போட சுற்றி பார்த்தோம்னா கட்டாகி போச்சு. கீழே போச்சு. சரி சரி லோக்கீர் போட்டு அழகாக மூவ் பண்ணி எடுத்து. ஓ சரிங்க சரி சரிங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நேசல் தெரியுங்க. சரி வாய்ப்பில்லை ராஜா. இல்லைங்க அது மடங்காத அளவுக்கு இழத்தவங்க இப்போ தொங்கிட்டு தான் இருக்குதுங்க. மடங்கு வரல இல்லைங்க. சரிங்க இழுத்துட்டு கோப்பறங்க. கேப்பிளும் ஒரு ஆள் கையால் எடுக்குதுங்க. 4 5 ஆள் இருக்கிறோம். எல்லாத்தையும் தனித்தனியாக இழுக்குதுங்க. சரி